الحمد لله الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال جل وعلا في كتابه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ألم تر إلى الذين خرجوا من ديارهم وهم ألوف حذر الموت فقال لهم الله موتوا ثم أحياهم إن الله لذو فضل على الناس ولكن أكثر الناس لا يشكرون. صدق الله مولانا العظيم. சங்கையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பும் பாசமும் நிறைந்த மாணவ சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய பெரும் அருளினால் கிருபையினால் சஃபுத்து தஃபாசிர் என்ற விரிவுரை கிதாபின் மூலமாக சூரத்துல் பக்ராவினுடைய ஆயத்துகளை நாம் தொடராக பார்த்து வருகிறோம். அதன் விளக்கங்களை அல்ஹம்துலில்லாஹ் தெளிவான முறையில் அறிந்து வருகிறோம். அந்த வரிசையிலே இதுவரைக்கும் நாம் அல்ஹம்துலில்லாஹ் 242 ஆயத்துகளை முடித்துவிட்டு இப்பொழுது நாம் இந்த பாடத்திலே 243வது ஆயத்தில் நுழைகிறோம். இந்த பாடத்தில் 243வது ஆயத்திலிருந்து 252வது ஆயத்து வரைக்கும் உள்ள பாடங்களை, அதனுடைய விளக்கங்களை தான் பார்க்க போகிறோம். அலம் தர இலல்லதீன ஹரஜு மின் தியாரிஹிம் வஹும் உலூஃபுன் என்ற ஆரம்பமாகும் 243வது ஆயத்திலிருந்து இலா இன்னக லமினல் முர்சலீன் என்று முடியும் 252வது ஆயத்துகள் வரை உள்ள வசனங்களுடைய விளக்கத்தை, தெளிவை, அதன் இலக்கியங்களை, அதன் மூலம் கிடைக்கும் படிப்பினைகளை நாம் இங்கு பார்க்க போகிறோம். சரி, இது பாடத்தினுடைய அடிப்படையில் பார்த்தால் 359, இது 359வது பாடமாக இருக்கிறது. 359வது பாடமாக இருக்கிறது. இந்த பாடத்திற்கு நாம் கொடுத்திருக்கக்கூடிய தலைப்பு என்ன? பொதுவாக நாம் இந்த கிதாபுடைய ஆசிரியர் எந்த முறையிலே, எந்த போங்கை பயன்படுத்தி இந்த கிதாபை கோர்வை செய்திருக்கிறாரோ அதே முறைப்படி தான் நாமும் செல்கிறோம். எவ்வாறென்றால், முதலாவது ஒவ்வொரு வசனங்களிலும் ஃபர்ஸ்ட் முனாசபத் என்ற ஒரு விஷயத்தை கொண்டு வருவார்கள். தொடர்பு, இந்த ஆயத்துகளுக்கும் முந்தைய ஆயத்துகளுக்கும் மத்தியில் உள்ள கனெக்ஷனை எடுத்து சொல்வார்கள். அடுத்ததாக அல் லுகா, அகராதி பொருளை சொல்வார்கள். அடுத்ததாக அல் முனாசபத்துக்கு அடுத்து அல் லுகத் என்பதை சொல்வார்கள். அதற்கு பிறகு தஃப்சீர், அந்த ஆயத்துகளுடைய விளக்கங்கள். அதற்கு பிறகு அல் பலாகா, அதில் புழங்கி இருக்கக்கூடிய இலக்கிய நயங்கள். அதற்கு பின்பாக அல் ஃபவாயித் என்ற விஷயத்தை சொல்லுவார்கள். ஆக இந்த தர்த்தீபின் அடிப்படையில் தான் கிதாபுடைய ஆசிரியர் கொண்டு வருகிறார்கள். அதே தர்த்தீபில் தான் நாமும் இந்த பாடங்களை பார்த்து கொண்டும் நடத்தி கொண்டும் இருக்கிறோம். அந்த அடிப்படையிலே இப்பொழுது இது பாடத்தின் ஆரம்பமாக இருப்பதால் தொடர்பு என்ற தலைப்பின் கீழே இங்கு நாம் தலைப்பை, கிதாபுடைய ஆசிரியர் சொன்னதற்கேற்ப முனாசபத் என்பதற்கு தொடர்பு என்ற தலைப்பின் கீழ் நாம் கொண்டு வந்திருக்கிறோம். இந்த தொடர்பு என்ற இந்த தலைப்பில் நாம் கொண்டு வந்திருக்கக்கூடிய உட்தலைப்பு, சப்ஹெட்டிங்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, உறுதியுடன் போராடுவது நலவுகளை ஈட்டித்தரும். நாம் இந்த தலைப்புகளை கொடுப்பது எவ்வாறு என்றால், ஒன்று நாம் கொடுக்கக்கூடிய தலைப்பு குர்ஆன் ஆயத்தோடு இணைந்ததாக இருக்கும், இல்லை என்றால் அதில் இருக்கக்கூடிய விளக்கங்களோடு சம்பந்தப்பட்டதாக இருக்கும். அப்ப அந்த அடிப்படையில் தான் உறுதியுடன் போராடுவது நலவுகளை ஈட்டித்தரும். போராடுவது, போர் செய்வது, அல்லாஹ்வுக்காக வேண்டி ஜிஹாதில் ஈடுபடுவது, இவைகளெல்லாம் நலவுகளை ஈட்டித்தரக்கூடிய விஷயம். எல்லா விதமான தீமைகளையும், எல்லா விதமான பாவங்களையும், எல்லா விதமான பாத்தில்களையும் அடியோடு வேறறுத்து விடும். அடியோடு வேறறுத்து விட்டு ஹக்கை நிலைநாட்டக்கூடிய விஷயம்தான். ஆனால் அது எவ்வாறு? அது அடியோடு அறுத்து விடும். அடியோடு நினைச்சு வேரோடு பிடுங்கி எரிந்து விடும். எது? உறுதியுடன் போராடுவது. அதனாலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, என்னுடைய உம்மத்துல ஒரு கூட்டம் போராடி கொண்டே இருப்பாங்க. அது மாதிரி என்னது, அவங்க எது வரைக்கும் கடைசி வரைக்கும் உறுதியோடு போராடி கொண்டே இருக்கிறார்களோ அது வரைக்கும் ஒரு நலவிலே இருப்பார்கள் என்பதாக
நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய ஹதீஸ்களை நாம் பார்க்கிறோம். போராடுவது என்பது அல்லாஹ்வுக்காக வேண்டி, ஜிஹாத் செய்வது என்பது அல்லாஹ்வுக்காக வேண்டி, தியாகங்களை மேற்கொள்வது என்பது இஸ்லாத்திற்கும் இஸ்லாமியர்களுக்கும் புதிதான விஷயம் அல்ல. மாறாக நமக்கு அழகான முன்மாதிரிகளாக நபிமார்களும் நபிமார்களுடைய தோழர்களும் குறிப்பாக முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவருடைய சஹாபாக்களும் தியாகத்தோடு, கடினத்தோடு, கஷ்டங்களோடு சகித்து கொண்டும் பலவித இன்னல்களை பொறுத்து கொண்டும் போராடி இருக்கிறார்கள். கையுமின் நபியின் காத்தல மாஹு ரிப்பியூன கசீர் வமா வஹனு வமா லாஃபு வமஸ்தகானு வல்லாஹு யுஹிப்பு சாபிரீன். கையுமின் நபியின் எத்தனையோ நபிமார்கள், காத்தல மாஹு ரிப்பியூன கசீர் அவர்களோடு பல நல்லோர்கள் சாலிஹானவர்கள் போரிட்டார்கள். காத்தல மாஹு ரிப்பியூன கசீர் ஃபமா வஹனு அவர்கள் கோலையாகவில்லை, வமா லாஃபு பலகீனப்படவில்லை, மஸ்தகானு வெனிசில பின்னாடி போயிடல, வீட்டில் போகாம இருக்கல, மஸ்தகான தங்கிடல, அப்படி போய் சண்டைப்படாம போய் உட்கார்ந்துடல. வல்லாஹு யுஹிப்பு சாபிரீன், அல்லாஹு தாலா பொறுமையாளர்களோடு இருக்கிறார், பொறுமையாளர்களை அல்லாஹ் நேசிக்கின்றார். அப்ப இதுதான் நல்லவர்களுடைய விஷயங்களாக இருக்கிறது. அல்லாஹ்வுக்காக வேண்டி நிசிறு தன்னை அர்ப்பணித்துக் கொள்வது, அல்லாஹ்வுக்காக தன்னை போரிடுவது, அல்லாஹ்வுக்காக வேண்டி தன்னை இழந்து விடுவது, இதெல்லாம் உயர்ந்த விஷயமா இருக்கு. அப்ப அந்த உறுதிப்பாடு தான் என்ன செய்யும், மனிதனை வெற்றியின் பக்கம் ஈட்டி தரும் எல்லா விதமான நலவுகள். அப்ப இந்த இடத்துல நலவுகள்னா எல்லா விதமான பாத்திலையும் போக்கிடும், அதே மாதிரி எல்லா விதமான கயிறுகளையும் கொண்டு வரும். குறிப்பாக இங்கே சொல்லப்பட்ட மாதிரி குடும்பங்களுக்கு மத்தியில ஒற்றுமையை கொண்டு வரும், சமூகங்களுக்கு மத்தியில பிரிவுகள் ஏற்படுவதை விட்டு பாதுகாக்கும். அதே மாதிரி இஸ்லாமிய அரண்களை பாதுகாப்பதற்கு இந்த போராடுவது என்பது, அல்லாஹ்வுக்காக தியாகம் செய்வது என்பது மிக உறுதுணையாக இருக்கும். இந்த அடிப்படையில தான் போராட்டம் என்பது கடைசி வரை செய்யப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும், ஒருபோதும் கைவிட்டு விடப்படக்கூடாது என்பதை இந்த இடத்தில் நாம் அழுத்தி சொல்லுகிறோம். அந்த அடிப்படையில் தான் கிதாபுடைய ஆசிரியர் இது சம்பந்தமான விஷயங்களை உள்ளே முனாசபத் என்ற தலைப்பின் கீழ் கொண்டு வந்திருக்கிறார்கள். பாருங்கள், அதை காண்போம் இன்ஷா அல்லாஹ். அந்த விளக்கங்களை அறிந்து கொள்வோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். قال الله تعالى ألم تر إلى الذين خرجوا من ديارهم وهم ألوف. அலம் தர நீங்கள் பார்க்கவில்லையா, இலல்லதீன வெளியேறுகள், ஹரஜு மின் தியாரிஹிம் அவர்களுடைய வீடுகளிலிருந்து வெளியேறுகளின் பக்கம் பார்க்கவில்லையா, வஹும் உலூஃபுன் அவர்கள் ஆயிரக்கணக்கானோர் இருந்தார்கள். அதிலிருந்து ஆரம்பித்து இலா இன்னக லமினல் முர்சலீன் நிச்சயமாக நீங்கள் ரசூல்மார்களிலிருந்து ஆகியிருக்கிறீர்கள் என்று முடியும் ஆயத்து வரைக்கும், அதாவது 242வது ஆயத்தில் துவங்கி 252வது ஆயத்தில் முடிவடையும் அந்த வசனம் வரைக்கும் உள்ள விளக்கங்களை, அது சம்பந்தமான பாடங்களை தான் இங்கே நாம் பார்க்க போகிறோம். முதலாவது கிதாபுடைய ஆசிரியர் அல் முனாசபத்து என்ற தலைப்பின் கீழ் கொண்டு வருகிறார்கள். அதாவது தொடர்பு, இந்த ஆயத்துகளுக்கும் முந்தைய ஆயத்துகளுக்கும் மத்தியில் உள்ள கனெக்ஷன் என்ன, எந்த அடிப்படையில் ரெண்டுக்கும் மத்தியில் ஒரு சின்ன நிஸ்பத் ஏற்படுகிறது என்பதை சொல்லுவதற்காக வேண்டி இந்த தலைப்பை கொண்டு முதலாவதாக நமக்கு விளக்குவார்கள். லம்மா ذكر تعالى அல்லாஹு தாலா கூறிய பொழுது அஹ்காமல் உஸ்ரதி குடும்பத்துடைய சட்டங்களை, அல்லாஹ் குடும்பத்துடைய சட்டங்களை, குடும்பத்துடைய விவகாரங்களை தெளிவாக சொல்லிய பொழுது பித் தஃப்சீலி விளக்கமாக, ஒன் நலுமில்லதி தர்பத்து பைன அஃப்ராதிஹா இன்னும் ஒரு நலும், அதாவது ஒரு அமைப்பு, ஒரு கோர்வை. எப்படிப்பட்ட அமைப்பு? அல்லத்தி எப்படிப்பட்டது என்றால் தர்பத்து பைன, தர்பத்து அதாவது ரபத்தை எர்பித்து தர்பத்து பைன அஃப்ராதிஹா அந்த குடும்பங்களுடைய தனி நபர்களுக்கு மத்தியிலே ஒரு இணைப்பை ஏற்படுத்துமே, அப்படிப்பட்ட அந்த நிசாம் அமைப்பையும் இன்னும் அந்த குடும்பத்துடைய விஷயங்களை சட்டங்களையும் விளக்கமாக அல்லாஹு தாலா சொன்ன பொழுது, இப்போ விளக்கமாக அல்லாஹ் என்ன செய்றான் சொல்றான். அதற்குரிய விஷயங்களை ஆரம்பத்திலிருந்து ஒரு குடும்பத்துக்கு மத்தியில் நடக்கக்கூடிய கணவன் மனைவிக்கு மத்தியில், குடும்பம் என்றால் என்ன, ஒரு கணவன் மனைவி குழந்தைகள் பெற்றோர்கள் இவைகள் அடங்குவார்கள்.
அப்ப இதுல கணவன் மனைவிக்கு மத்தியில் ஏற்படக்கூடிய மனக்கசப்புகள், அதை தீர்க்கக்கூடிய வழி என்ன? சரி, அதே போல் அவங்களுக்கு மத்தியில ஒரு பிரிவினை உடைய விஷயம் ஏற்படுது, அதை தீர்ப்பதற்குரிய ஹிக்மத்துகள் என்ன? விட்டது தலாக், பிரிவு ஏற்படக்கூடிய வழி. ஆனால் அதிலும் கூட எவ்வாறு இவர்கள் இரண்டாவது ஒன்று சேருவதற்கு வழி என்ன? மற்றவர்களை விட கணவர்தான் அந்த பெண்ணை மீட்டி எடுப்பதற்கு தகுதி வாய்ந்தவர். அப்ப இத்தா ஒன்னாவது ஒரு தலாக் ரெண்டு தலாக் விடும்போது அந்த பெண்மணி இத்தாவில் இருக்க வேண்டும், இத்தாவில் இருக்க வேண்டும். இத்தாவில் இருக்கிற காலத்துல அந்த கணவனுக்கு வார்த்தையின் மூலமோ அல்லது அவளை ஜிமா செய்வதன் மூலமோ ஏதாவது ஒரு சொல்லின் மூலமோ அந்த பெண்ணை மீட்டி எடுக்கக்கூடிய முழு உரிமையும் இஸ்லாம் கொடுத்திருக்கிறது. காரணம் என்ன? இதன் மூலம் அவர்களுக்கு மத்தியிலே ஒற்றுமை, வேற்றுமையிலும் ஒற்றுமை, பிரிவினை ஏற்படுற மாதிரி இருந்தாலும் ஒற்றுமை. அப்ப இதுல அல்லாஹு தஆலா ஒரு விஷயத்த சொல்றான். அப்ப அதே மாதிரி அப்படி பிரிவு ஏற்படுற மாதிரி ஏற்பட்டுருச்சு, அதுலேயும் ரெண்டு விதமா சொல்றேன். தலாக்கு விட்டாச்சு, அதுக்கு பிறகு வெறுப்பை காட்டக்கூடாது, பகைமையை நீடிக்க கூடாது. ஒன்றும் அவங்களை இணைக்கலா இருந்தா இத்தாக்குள்ள அழகான முறையில் இணைச்சிருங்க. சரி, இணைக்க விருப்பம் இல்லையா? தஸ்ரீஹும் பி இஹ்சான், அவர்களை விட்டு பிரிவதாக இருந்தாலும் கூட அழகான முறையில உபகாரமான முறையில அவர்களை விட்டு பிரிந்து செல்லுங்கள். இப்ப இதுல கூட என்னது, அவங்களுக்கு மத்தியில பகைமை அதிகரிக்காம இருக்கும். கணவன் மனைவி பிரியிறாங்க, பிரிஞ்சாலும் இவர் அவர் மீது வெறுப்பை, அவர் இருந்து வெறுப்பை அள்ளி கொட்டாமல் அவர்களுக்கு மத்தியில் உபகாரமான முறையில் பிரிந்து விட்டால் நாளை ஒன்று சேருவதற்கு வழி இருக்கிறது. அது மட்டுமல்ல, அவங்க ரெண்டு பேருடைய பிரிவு இருந்தாலும் இந்த உபகாரம் என்பது உள்ளங்களால் அவருடைய குடும்பத்துக்கு மத்தியில பகையை வளர்க்காமல் ஒற்றுமை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. இதெல்லாம் சொல்லிட்டு இது அல்லாஹ்வுடைய ஹுதூத், கட்டளை, அதை பார்த்துக்குங்க, அதை வரம்பு மீறாதீர்கள் என்பதாக அல்லாஹ் சொல்றான். அதே மாதிரி அவங்களுக்கு தலாக் மூணு தலாக் விட்டுட்டா அது எவ்வளவு பெரிய ஒரு தவறு, அதற்குரிய படிப்பினை, அதற்குரிய எச்சரிக்கை எல்லாம் செய்கிறான். அதே போல தலாக் விட்டதற்கு பிறகு அவர்களை திரும்ப மீட்டி எடுக்கிறங்கிற பெயர்ல தொந்தரவு செய்வதற்காக வேண்டி வலா தும்சிக்குஹுன்ன லிராரன் லிராரன் நீ தாத்தது என்பதாக அல்லாஹ் சொல்றான். அப்ப அவர்களை நோவினை செய்வதற்காக வேண்டி வலா தும்சிக்குஹுன்ன லிராரன், அப்ப அவங்களை இழுத்து வைக்கிறது கூட என்னது, பழி வாங்குற நினைப்புல என்ன செய்யக்கூடாது, திரும்ப மீட்டக்கூடாதுங்கிற எச்சரிக்கையை அல்லாஹ் கொடுத்துட்டு அதுல தெளிவா சொல்லிட்டான். அப்படி யாராவது சொல்றீங்க செய்றீங்கன்னு சொன்னா அது அநியாயம் செய்யற மாதிரி ஆச்சு, அல்லாஹ்வுடைய ஆயத்துக்களை விளையாட்டாக ஆக்கி கொள்ளாதீர்கள் அப்படின்னு சொல்லி அந்த கணவனுக்கு எச்சரிக்கை கொடுத்தான். அடுத்ததாக அந்த பெண் மனைவியுடைய குடும்பத்தார்களுக்கு ஒரு எச்சரிக்கை செய்யறான். எல்லா ரீதியாகவும் அல்லாஹு தாலா எல்லா ரீதியான எச்சரிக்கை. குடும்பத்தார்களுக்கு என்ன எச்சரிக்கை செய்யறான்? கணவனுடைய குடும்பத்தார்களுக்கு, உங்க பிள்ளைங்க தலாக் விடப்பட்டாங்க, அந்த கணவன் தான் தலாக் விட்டான், உங்களுக்கு அவன் மேல கோபம் இருக்கும். இப்ப திரும்ப என்ன செஞ்சா, ரஜையான தலாக் தான் விட்டாரு. முடிஞ்சதுக்கு பிறகு அந்த கணவனும் மனைவியும் திரும்ப என்ன செய்யறாங்க, சேர்ந்து வாழலாம் அப்படிங்கிற எண்ணம் தோணுது. அப்ப நீங்க என்ன செய்யாதீங்க, தடையா நின்றுட்டு உனக்கு நான் கட்டி வைக்க மாட்டேன், நான் என்ன செய்வேன், நீ தலாக் விட்டியா உன்னை பழி வாங்குறேன் என்பதாக எண்ணிக்கொண்டு அவர்கள் இருவரையும் தடுக்க முயற்சிக்காதீங்க. ரெண்டு பேரும் திரும்ப திருமணம் செய்து வாழ நினைத்தால் அவர்களை வாழ விடுங்கள் என்பதாக அல்லாஹ் என்ற அந்த செயலை செய்யாதீர்கள், அதுதான் உங்களுக்கு நல்லது. உண்மையான மூமினுடைய வாழ்க்கை அப்படித்தான் இருக்கணுங்கிறத சொல்லிட்டு அடுத்ததாக அல்லாஹ் குழந்தைகளுக்கு வரும். குழந்தைகள் ஒரு தாய் தந்தை ரெண்டு பேரும் அந்த குழந்தையுடைய ஹக்கை நிறைவேற்றுறது பொறுப்பு. உங்க ரெண்டு பேருக்கு மத்தியில பிரிவு ஏற்பட்டாலும் குழந்தை உங்களுடைய பொறுப்புன்னு சொல்லிட்டு, அதனாலதான் அல்லாஹ் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை குழந்தையின் தாய், குழந்தையின் தந்தை என்பதாக சொல்லுவான். அப்ப அந்த நேரத்தில் அந்த குழந்தையுடைய பராமரிக்கக்கூடிய அந்த தாய்க்குரிய இந்த பணிவிடை, செய்யக்கூடிய செலவினங்களை அந்த கணவர், அந்த குழந்தையுடைய தந்தை பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும். அந்த தந்தை இல்லைன்னு சொன்னா வாரிசால் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும் என்பதாக சொல்லிட்டு, ரெண்டு பேரும் நீங்க தலாக்கிடப்பட்டிருந்தாலும் குழந்தையுடைய பால் குடி நிறுத்தணும்னு சொன்னா அந்த கணவன் மனைவி அந்த ரெண்டு பேரும் என்ன செய்யணும், மஷோரா செய்து ஆலோசனை செய்து முடிவெடுக்க வேண்டும் என்பதன் மூலம் இன்னும் ஒரு உறுதிப்பாட்டை, இணைப்பை அல்லாஹு தஆலா ஏற்படுத்த முயற்சிக்கிறார். அடுத்ததாக கணவன் இறந்த பின்பு அந்த மனைவிமாருடைய இத்தாவுடைய நிலையை அல்லாஹ் எடுத்து சொல்லுகிறான். இத்தாவுடைய காலங்களில் நிக்காவுடைய விஷயங்களை எப்படி கையாள வேண்டும் என்ற விஷயங்களை எல்லாம் அல்லாஹ் எடுத்து சொன்னான்.
அதுக்கு பிறகு சப்போஸ் தலாக் விடப்பட்டு அவர்கள் போய்விட்டாலும் நீங்க அவங்களுக்கு ஜிமா செய்யல, மகர் எதுவும் நிர்ணயிக்கலன்னு சொன்னாலும் நீங்க ஏதாவது அவங்களுக்கு கண்டிப்பா உங்களுடைய தகுதிக்கு ஏற்ப கொடுக்கணும்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். முடிவு பண்ணிட்டீங்க, மகர் செஞ்சு மகர் சொல்லிட்டீங்க அப்படின்னா, ஜிமா செய்யலன்னு சொன்னா பாதி மகரை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு தொழுகையுடைய விஷயத்த அல்லாஹ் சொன்னான். தொழுகையோடு சேர்ந்து லேசாக தொழுகை காலத்துல, போருடைய காலத்துல தொழுகை எப்படிங்கிறதையும் ஒரு இஷாரா மேல்மட்டம் செஞ்சுட்டு, மேல் இஷாராவாக சைக்கினை செய்துவிட்டு, அதுக்கு பிறகு அந்த பெண்மணி தலாக் விடப்பட்ட, அதாவது இதா இருக்கக்கூடிய கணவனை இழந்து இதா இருக்கக்கூடிய பெண்மணியை எவ்வாறு நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று ஆரம்ப ஆயத்து அது மன்சூக் ஆயிட்டுங்கிற விஷயத்த சொல்லிட்டு, அடுத்ததாக அல்லாஹ் தஆலா என்ன செய்றான், போர் சம்பந்தமான விஷயத்த சொல்றான். அதுதான் சொல்றாங்க. அப்ப இப்போ நேரம் சொன்ன விஷயங்கள் எல்லாம் குடும்பத்தை இணைக்கிறதுக்குரிய வழிதான். வஸஆலி இஸ்லாஹிஹா, அதனுடைய சீர்திருத்தத்திற்காக வேண்டி முயற்சி செய்கிறது. அல்லாஹ் என்ன செய்றான், லிம்மா தக்கர தஆலா அஹ்காமுல் உஸ்ரத்தி பித்தஃப்சீரி வன் நظ்மி அல்லதி தர்புத்து பைன அஃப்ராதிஹா வஸஆலி இஸ்லாஹிஹா, அந்த குடும்பத்தினுடைய சீர்திருத்தத்திற்காக வேண்டி ஓடக்கூடிய, அதாவது முயற்சி செய்கிறான். பி அத்திபாரின், ஒரு யாத்திபார் அடிப்படையில், அன்னஹன் நவாத்து வல் லபினத்து, ஏனென்றால் அந்த அன்னஹா அந்த விஷயம் இருக்கிறது, அதுதான் அந்நவாத் அடிப்படை விதையாக இருக்கிறது. ஒல் லபினத்து இன்னும் என்னது, அதுதான் முதல் செங்கலாக இருக்குது. அல்லத்து எப்படிப்பட்டது, இஷாது மின்ஹா, அதிலிருந்து தான் உருவாக்கப்படும், அதிலிருந்து தான் கட்டப்படும். சர்ஹுல் முஜ்தமஇல் ஃபாலில், சிறந்த ஒரு சமூகத்தினுடைய கோட்டைகள் அதன் மூலம் தான் எழுப்பப்படுமே. அப்படிப்பட்ட அந்த ஆரம்ப செங்கல் அதுதான், அதே மாதிரி ஆரம்ப விதை அதுதான் என்பதாக அல்லாஹு தஆலா சொல்லி காண்பிக்கிறான். பிறகு என்ன செய்யறான், தக்கர பாதஹா, அதற்கு பிறகு அல்லாஹு தஆலா சொல்றான், அஹ்காமல் ஜிஹாதி, அல்லாஹ்வுடைய பாதையில ஜிஹாத் செய்வதனுடைய சட்டங்கள். வதாலிக்க, ஏன் அந்த ஜிஹாதுங்கிறது, நீ ஹிமாயத்தில் அகீதத்தி, கொள்கையின் பாதுகாப்பிற்காக வேண்டியும், வசியானத்தில் முகத்தசாத்தி, அதாவது இஸ்லாத்துடைய பரிசுத்தமான விஷயங்களுடைய பாதுகாப்பிற்காக வேண்டியும் உள்ள ஒரு கருவியாக இருக்கிறது. மீனில் பிஹெச் சாலிஹத்தி, நலவான ஒரு சூழலை ஏற்படுத்தி கொடுப்பதற்காக, நிலைநாட்டுவதற்காக, லில் உஸ்ரத்தில் முஸ்லிமத்தி, முஸ்லிம் சமுதாயத்திற்கு, முஸ்லிம் குடும்பத்திற்கு நல்ல ஒரு சூழலை ஏற்படுத்தி கொடுப்பதற்காக வேண்டியும், அல்லது எப்படிப்பட்ட குடும்பம், தன்ஷுது தன்ஷுதுல் ஹயாத்தல் கரீமத்த, தன்ஷுதுல் ஹயாத்தல் கரீமத்த, ஒரு சங்கையான வாழ்க்கையை ஏற்படுத்துமே. அப்படிப்பட்ட இஸ்லாமிய குடும்பத்தை சரி செய்யக்கூடிய, இஸ்லாமிய குடும்பத்திற்கு நல்ல ஒரு சூழலை ஏற்படுத்தி கொடுப்பதற்கு அல்லாஹு தஆலா நாடுகிறான். பலா சலாஹலில் உஸ்ரத்தி, குடும்பங்களுக்கு சீர்திருத்தம் என்பது இல்லை, இல்லா பி சலாஹில் முஜ்தமஇ, ஒரு சமூகத்தினுடைய சீர்திருத்தத்தை கொண்டே தவிர குடும்பங்களுக்கு சீர்திருத்தம் என்பது கிடையாது. அப்போ சமூகத்துடைய சீர்திருத்தம் தான் ஒரு குடும்பத்தை சீர்திருத்தக்கூடியதாக இருக்கு. ஒரு குடும்பத்துடைய சீர்திருத்தம் தான் ஒரு சமூகத்தை, ஒரு சமூகமே அமையக்கூடிய, உருவாகக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கு. வலா பகா அலஹா, அப்ப அந்த குடும்பத்திற்கு பாக்கி என்பது கிடையாது, இந்த குடும்பம் நிலைத்திருக்கக்கூடிய வாய்ப்பு கிடையாது. வலா ஹுலூத, அது நிலைச்சிருக்கணும், அது மீதமா இருக்கணும்னு சொன்னா, இல்லா பி பகாயில் ஹக்கி வ அன்சாரிஹி, உண்மை என்பது நிலைத்திருப்பதை கொண்டே தவிர, வ அன்சாரிஹி, அந்த உண்மைக்குரிய உதவியாளர்கள் என்பவர்கள் இந்த உலகத்தில் நிலைத்திருந்தாலே தவிர எந்த குடும்பத்திற்கும் நிலைப்புத்தன்மை என்பதும் கிடையாது, அது பாக்கி இருக்குங்கிற விஷயமும் கிடையாது. வலிஹாதா, எனவேதான் அமர தாலா, அல்லாஹு தஆலா ஏவுகிறான், பில் கிதாலி, சண்டையிடுவதை கொண்டு ஏவுகிறான். சண்டையிடுவதை, அதாவது போரிடுவதை கொண்டு ஏவுகிறான். போராடுறதை கொண்டு, போரிடுவதை கொண்டு அல்லாஹ் ஏவுகிறான். வலரப அலைஹில் அம்சால், அதற்காக வேண்டி அல்லாஹு தஆலா உதாரணங்களை எடுத்து சொல்லுகிறான். அந்த மேல் சொன்ன விஷயங்கள் எல்லாம் குடும்பத்தை சீரமைப்பதற்குரிய வழிகளை அல்லாஹு தஆலா இந்த ஆயத்துகள் மூலம் எவ்வாறு சொன்னான் என்பதை பார்த்தோம். அப்ப குடும்பம் சீராக வேண்டும் என்றால் சமூகம் சீராக வேண்டும். அதே போன்று ஒரு குடும்பம் நிலைத்திருக்க வேண்டும் என்றால் அதற்குரிய உதவியாளர்கள், அதற்குரிய உண்மையானவர்கள், இன்னும் உதவியாளர்கள் நிலைத்திருக்க வேண்டும். எனவேதான் அதை நிலைத்து வைத்திருப்பதற்காக வேண்டி, அதை பாதுகாப்பாக வைத்திருப்பதற்காக வேண்டித்தான் அல்லாஹு தஆலா போராடுதல் என்பதை, ஜிஹாத் என்பதை கடமையாக்கி இருக்கிறான். அப்ப அதற்குரிய உதாரணங்களை முந்தைய சமுதாயத்தின் மூலமா நமக்கு எடுத்து சொல்லுகிறான். அவர்கள் எப்படி செய்தார்கள், எவ்வாறு நடந்து கொண்டார்கள், கைஃப ஜாஹதத் ஃபி சபீலில் ஹக்கி, உண்மையுடைய பாதையில் அவர்கள் எவ்வாறு போராடினார்கள்.
எவ்வாறு ஜிஹாத் செய்தார்கள். அலம் தர இலல்லதீனங்கிற ஆயத்துல அல்லாஹ் தெளிவா சொல்றான். என்ன செஞ்சாங்க அவங்க, எவ்வாறு போரிடினார்கள். அல்லாஹ் சொல்லும்போது என்னது, கம்மின் ஃபியத்தின் கலீலத்தின் கலபத் ஃபியத்தன் கசீரத்தன் பீதினில்லா வலம், அதாவது ரப்பனா அஃப்ரிக் அலைனா சப்ரம் வ சப்பித் அக்தாமனா வன்சுர்னா அல் கௌமில் காஃபிரீன் என்பதாக அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். அப்ப அவங்க எப்படி உண்மையுடைய பாதையில போராடினார்கள். ஒன் துசிரத்தில் கில்லத்து, அப்போ குறைவான கூட்டம் என்பது உதவி செய்யப்பட்டது. மா ஈமானிஹா, அதனுடைய உறுதியான ஈமானுடன். அல்லல் கஸ்ரதி, அதாவது அதிகமான கூட்டத்திற்கு எதிராக குறைவான கூட்டம் அவருடைய ஈமானின் காரணமாக உதவி செய்யப்பட்டார்கள். மா குஃப்ரிஹா வ துகயானிஹா, அந்த அதிகமான கூட்டமும் அவருடைய நிராகரிப்பு இன்னும் அவருடைய அட்டூழியத்தோடு சேர்த்து அளிக்கப்பட்டதுடன் ஈமானுடன் குறைவான கூட்டம் எவ்வாறு உதவி செய்யப்பட்டார்கள் என்ற விஷயத்தை அல்லாஹு தாலா எடுத்து கூறுகிறான். இப்ப இந்த சமுதாயத்தின் நிலையை, அல்லாஹ் போராடக்கூடிய அந்த முறையை, அதனுடைய நிலைகளை அல்லாஹ் தெளிவா எடுத்து சொல்றான். ஃபலைசத்தில் ஐபரத்து பி கஸ்ரத்தி அன்சாரில் பாத்திலி, ஐபரத் என்பது படிப்பினை என்பது இல்லை, பி கஸ்ரத்தி அன்சாரில் பாத்திலி, பாத்திலுக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் அதிகமாக இருப்பதை கொண்டு ஃபலைசத்தில் ஐபரத்து படிப்பினை என்பது உபதேசம் என்பது இல்லை, பி கஸ்ரத்தி அன்சாரில் பாத்திலி, பாத்திலுக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள் என்பதை கொண்டு இல்லை. பல் மாறாக பி சுமூதி அஹ்லில் ஹக்கி, உண்மையுடையவர்கள் உண்மை கொண்டவர்கள் அவருடைய உறுதிப்பாடை கொண்டும், சுமூதுனா நிலைத்திருப்பது, சகிப்புத்தன்மையோடு, சபுர் ஒ தஹமுல், சகிப்புத்தன்மையோடு இருப்பது, நிலைத்திருப்பது, நிலைத்திருப்பது இன்னும் சகிப்புத்தன்மையோடு இருப்பது. உண்மையாளர்கள் நிலைத்திருப்பதை கொண்டும் சகிப்புத்தன்மையோடு இருப்பதனால்தான் எல்லா விஷயமும் ஏற்படுகிறது. வல்திசாமிஹிம் லஹு, அதாவது அவர்களுடைய அந்த இணைப்பு, லஹு அந்த உண்மையோடு அவர்களுடைய அந்த இணைப்பு, உண்மையோடு அவர்களுடைய அந்த உறுதிப்பாடு, அந்த இல்திசாம்னா அதை என்ன அணைத்துக் கொள்றது, அதில் உறுதியா இருக்கு. அப்ப அதோடு அவர்கள் இணைந்திருப்பது. ஜிஹாதிஹிம் ஃபி சபீலிஹி, அதனுடைய பாதையிலே, உண்மையுடைய பாதையிலே அவர்கள் போராடுவது, அதற்காக வேண்டி முயற்சி செய்து ஜிஹாத் செய்வது இருக்கிறதே, இதில் தான் படிப்பினை என்பது இருக்கிறது, இதில் தான் வெற்றி என்பது இருக்கிறது. அதை தவிர வேறு எதிலுமே இல்லை. இப்போ இந்த விஷயத்துல அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயம் என்ன, குடும்பத்துடைய சீரமைப்பை பற்றி அல்லாஹ் முன்னாடி ஆயத்துகள்ல தெளிவாக சொல்லிட்டு, அந்த குடும்பம் சீராவதுதான் சமூகம் சீராகும், சமூகம் சீராவதை கூட தான் குடும்பம் சீராகும். அந்த குடும்பத்தையும் சமூகத்தையும் சீராக்கணும்னு சொன்னா உண்மை என்பது நிலைநாட்டப்படணும், பாத்தில் என்பது ஒழிக்கப்படணும். இந்த பாத்தில் ஒழிக்கப்படுவதற்கு போராடுதல் என்பது அவசியமாக இருக்கணும். அந்த போராடுதலுடைய முறை என்ன, முன்னுள்ள சமுதாயங்கள் எவ்வாறு போராடினார்கள் உண்மையான பாதையில், அவர்கள் அதிகமான நபர்கள் எண்ணிக்கைகளை கொண்டு உதவி செய்யப்படவில்லை, குறைவாக இருந்தாலும் நிலைப்போடு சகிப்புத்தன்மையோடு அவருடைய ஈமானோடு இருந்ததன் காரணமாக உதவி செய்யப்பட்டார்கள், வெற்றி அடைந்தார்கள். எனவே அந்த விஷயத்தை அல்லாஹு தாலா தெளிவாக சொல்லிவிட்டு இந்த பாடத்திலே போராடுதல் சம்பந்தமாக, ஜிஹாத் சம்பந்தமான ஆயத்துகளை விளக்குகிறான். அல்லாஹு தாலா இந்த விஷயங்களை விளங்கக்கூடிய தௌஃபீக்கையும் இதனுடைய ஹிக்மத்தையும் அல்லாஹ் நமக்கு தந்து அருள் புரிவானாக. ஒவ்வொரு விஷயங்களிலேயும் அவனுடைய பயத்தையும் அச்சத்தையும் தக்குவாவையும் நமக்கு நசீபாக்கி தந்தருள்வானாக. வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.